எங்க என் வீட்டுக்காரு இந்த பாத்துக்க கிளம்பி வந்துறேன்னு சொல்லிட்டு போனால அவள அந்த வள்ளிக்குட்டியே ஆள காணோமே. எங்கதான் போவளவுல தெரியல போ. ஐயய்யய்யய்ய அடிடி புடிச்சு தொலைஞ்சிரவதே. என்னன்னு தெரியலையே. இது நமக்கு இந்த பிரியாணி சோறு கண்டெல்லாம் நமக்கு தெரியுமா? நமக்கு புளி குழம்பு, கருவாடு குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்புலாம் கலக்கி போடுவோம். இதெல்லாம் நமக்கு தெரியாது. பாத்துக்க சொல்லி போனால சும்மா பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆள காணோமே. இது என்ன கொடுமையா இருக்கு பத்தியல. அடுப்புக்கு கீழ தான் நம்ம அடுப்புல தான் நெருப்பு வச்சு எரிச்சு விடுவோம். இப்ப உள்ள குட்டியே போல பிள்ளை பத்தியல. என்னமோ சட்டிக்கு மேல நெருப்பாளி கொட்டிட்டு போயிருக்காங்களே. இது என்னென்ன புது புது சமையா டிசைன் டிசைனா தான் சமைக்கிறாங்க. நமக்கு ஒண்ணும் புரியுதுல, விளங்குது இல்ல. இன்னும் கொஞ்ச நாளா போயிடுச்சுன்னா சோத்துக்குள்ளேயே நெருப்பாளி போட்டு புது டிசைன் புது ட்ரெஸ்னு சொல்லுவாங்க. என்னமோ போங்க. அவங்க பண்றது விளங்குது இல்ல, ஒண்ணும் புரியுதும் இல்ல. இங்க என்ன வச்சிருக்கா? லட்டு பிடிச்சு வச்சிருக்கா, கொலாம் சாப்பிட்டு வச்சிருக்கா. என்ன இது இதுல ஆசையா இருக்குது. நல்ல சீனி பாயெல்லாம் ஊத்தி வச்சிருக்கா. எடுத்து தின்னி போறாத. சுவர் வேற உனக்கு 350 இருக்குன்னு சொல்லிட்டு போனாலே அவ திம்பா. அவ திங்கிறதுக்காண்டி நம்மள சொல்லிட்டாளா? சுவர் இருந்தா என் ஒண்ணுதுனா என்ன பண்ணுதா? கதை கிட்ட எண்ணி 10 தான் இருக்கு. ஒண்ணு குறைஞ்சாலும் வந்து கால் கால்னு கத்தி தொலைவாளே. இத மூடி இத பாத்துக்கிட்டே இருந்தா எச்சி வேற ஊத்து, எச்சி வேற வடியுமே, எச்சி வேற ஊறுதே. ஒரு மூடி வைக்க ஒரு பாத்திரம் கிட்ட ஒண்ணத்தையும் காணோமே. ஏ கிளவி, கிளவி நம்மள கண்டுபிடிக்கிறான்னு பாப்போம் முதல்ல. சலாம் அலைக்கும் கிளவி. கிளவி குழம்பெல்லாம் சொல்லக்கூடாது. சலாம் அலைக்கும் வல்ல தையாத்தா. யார் அது? யார் அது? தங்கச்சி பருவன் வந்திருக்கு. ஐயய்யா, ரமஜானுக்கு பிரியாணி கொடுத்து விட்ட பாத்திரம் என்ன கொடுக்கலையா? எங்கிட்டு போட்டுக்க எங்கன்னு தெரியலையே. அத போய் நான் எங்கிட்டு தேடுவேன். ஆத்தா பருவனா யாருன்னு தெரியலையே. நான் யாரா இருந்தா என்ன? யார் பேர் எல்லாம் அட்ரஸ் சொன்னானே சொல்லுவீங்களா? எங்க உங்க மர்மம் எங்க? உங்க மர்மம் எங்க? எங்க நீ உங்க மர்மம் அட்டகாசம் பண்றீங்களாமே. ஒரு பைப்புக்கு வந்தா கூட யாரும் தண்ணி எல்லாம் தூக்க விட மாட்டேங்கிறீங்களா? ஒரே அட்டுவே பண்ணிட்டு இருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஐயா நீ யாருன்னு தெரியலையே. நான் ஒரு காலம் அப்படிலாம் யாருக்கு தண்ணி எல்லாம் பைப்ல விட மாட்டேன்னு சொன்னதில்லையே. சண்டை எல்லாம் போட மாட்டேன். என் வீட்டுக்காரி ஒரு வாயாடி கிளம்புவே. துடுக்க பேச வாயாடி கிளம்ப யாரும் என்ன குடங்கடத்த பைப்ல வைக்காதீன்னு சொல்லியிருக்கேன். பம்பு மத்து இழுத்துருக்கு எதுவும். யாத்தா எதுவும் சொல்லிவிட்டாளாக்க? எதுவும் திட்டிட்டு விட்டாளா? சண்டை என்னைக்கு வந்தாலும் அவங்க கூட இல்ல உன்னை பத்தி ஒரே கம்ப்ளைண்டா வந்துகிட்டு இருக்கேன். ஊருக்குள்ள போனா வெள்ளத்தாயிர அது கிளவியல் கூட்டத்துக்குலாம் தலைவி அராஜகம் பண்ணிக்கிட்டு தெரியுது. கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்டா வருது. ஐயா நான் என்ன பண்ணுவேன்? யாரு என்னன்னு தெரியல. நான் கூட நம்ம பார்வையர் புள்ள வந்திருக்குன்னு நினைச்சா பிரியாணி பாத்திரத்தை வாங்க வந்திருக்குன்னு நினைச்சா யார் ஆபீசரா இருப்பாங்க போலயே. பைப்ல சண்டை போட்டியா, தண்ணி விடலையா, கொள்ளலையான்னு வந்து மிரட்டுறவனே. நான் என்ன பண்ணுவேன்? யாரும் இல்லையே என்னைய காப்பாத்துறதுக்கு. பக்கத்துல என் வீட்டுக்காரி இருந்தாவது ஏதாவது சொல்லுவா அப்பா. அந்த வேலை தைலாம் எப்போ செத்து போயிட்டாத்தா. அவெல்லாம் இப்ப நான் யாரோட அப்பத்துக்கு போறது இல்ல. என் மருமகிட்ட கேட்டு பாருங்க. அவளுக்கு அடங்கி கொடுங்க மாமியாவா எப்படி இருக்கேன் தெரியுமா? நான் அப்பெல்லாம் யாரையும் திட்டல, சண்டைக்கு போகல. ஏறே மடி சொல்லி போறேன். நீ தான் சொல்லணும். எது நல்ல நல்ல பெரிய நல்ல சொல்லணும். சரி எல்லாருக்கும் பக்கத்து
ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒண்ணும் கிடைக்கல. அதை கழட்டி மாட்டுறது ரொம்ப சிரமமா இருக்கு. அப்புறம் அதனாலதான் ஒரு ஆட்ல பத்தக்கா வீட்டு எடுக்கலாம் போயிட்டு அக்கா வச்சிருக்க எல்லாரையும் பார்த்துட்டு வந்து அவசர ஆத்திரம் இல்லாம மெதுவா இருந்து நான் கழட்டிக்கிறேன். இப்ப அப்படியே இருக்கட்டும். அப்புறம் திரும்ப மாட்டுறது ரொம்ப கஷ்டம். ஒரு பாசக்கார பொம்பளை, அதுவும் தானே பாசம் நேசம் அன்பு எல்லாம் இருக்காது. அதுக்கும் சிறுகுட்டி இப்படி அது காலுக்கு கைக்குள்ள இங்கே தெரிஞ்சு வளர்ந்த பிள்ளை அது பார்க்கணும் இதுல ஏன்டி வளரசா இப்ப என்னன்னு கேக்குறேன். நம்ம பரவினாக்கா வீட்டுல போய் கேட்டா தரப்போறாங்க. அதை மாட்டி தூக்கி கூட்டு போவா அப்படிங்கிற என் கிளவி மூஞ்சி விட்டு அழுது மாதிரி தான் இருக்குது. சரி சரி கிளவி வா கிளவி. அத்தை அத்தை எடுத்து வா. சரி நமக்கு ஒரு தூக்கு தூக்கும் ஆளு தேவைதானே. அப்படியே ரெண்டு தூக்கு செடியும் இடுப்புல ஒன்று கையில ஒன்று பிடிச்சிட்டு போட போறேன். நடந்தா கிளவி வா. என்ன டீ, இந்த வீட்டுல டீ கூட நம்மளே போட்டு குடிக்க வேண்டிய நிலைமை. என்ன மாச்சலுக்கு அப்பா போட்ட டீ குடிக்கிறியா? குடிச்சு பாக்குறியா கொஞ்சம்? இல்லப்பா வேணப்பா. அம்மா டீ எல்லாம் குடிக்க கூடாது. டீ காபி இதெல்லாம் குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்குப்பா. அம்மா பால் அப்புறம் சத்து மாவு இது மாதிரி போட்டு குடிக்கணுமாப்பா. எனக்கு வேணாம், நீங்களே குடிங்க. சரி சரி, அந்த அம்மா குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ? உங்க அம்மா பேச்சதான் கேப்பிய? சரி சரிம்மா. என்னடி சிலுக்கு, அப்பனும் மாவனும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உன் அப்பா என்ன சொல்லிட்டு போறேன்? ஒண்ணும் இல்ல பட்டா. அப்பா என்ன சொல்ல போறாரு? ஒண்ணும் சொல்லல. யார் இது? யார் நீங்க? யார் பார்க்க வந்திருக்கீங்க? யார் ஒண்ணு அடையாள எதுவும் தெரியல எனக்கு. அது வந்து பக்ரீத்தின வாழ்த்துக்கள்மா. நாங்க யாரும் இல்ல, நாங்க பத்தக்காரல. பத்தக்காக்கு ரொம்ப பழக்கமானவங்க, ஃப்ரெண்டுங்க தான். அதனால பத்தக்கா பாத்துட்டு போலான்னு வந்தா. என் பேர் பரவினே. அரிய பாத்திமா சொல்லடி. என் பேர் பாத்திமா. அவளுக்கு பழக்கமானவங்களா? அவளை பார்க்க வந்திருக்கீங்களா? ஏ இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இந்த வளர்த்தியான பிள்ளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குறே. 3 பேரும் பழக்கமானவங்க தானா? ஐயோ என் அக்கா காரி கண்டுபிடிச்சு வருவாளா? அவனே புத்திசாலி பொம்பளையே கண்டாலும் கண்டுபிடிச்சு வருவாளே. அதுக்கு தானே அவளுக்கு கண்ணுலாம் தெரியற மாதிரி கட்டிட்டு வந்தாலும் நான் வேணாம இருக்கா முடி
என்னை கண்டுபிடிச்சாலும் அவளுல பிடிக்கட்டும்னு புடிச்சானா என்ன பண்ணுவான்னு தெரியாதே பெல்லாத வல்லையா காக்காரி. என்ன சொல்றது அடியே நெட்டுக்குட்டி, இந்த பொம்பளை என்னடி வளைச்சு வளைச்சு கேள்வி கேக்குது. அம்மா நீங்க என்னமா இப்படி வளைச்சு வளைச்சு கேள்வி கேக்குறீங்க? வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட இப்படிதான் பேசுவீங்களா? இங்க பாருங்கம்மா, பக்ரீத் இன்னைக்கு அதனால பிரியாணி செஞ்சோம், அக்காவுக்கு கொடுத்துட்டு போலாம்னு வந்தோம். அக்கா பொங்கல் தீபாவளி இப்படி எது இருந்தாலும் எங்களுக்கும் கொடுப்பாங்க, அப்ப நாங்களும் மாத்தி கொடுக்கறதானே முறை. நான் என்ன நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நம்ம தமிழ்நாட்டுல இருந்துட்டு என்ன பாரம்பரியம் எதுவுமே தெரியாம இப்படியே பேசிக்கிட்டு இருப்பீங்க. வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட யார் என்னன்னு விசாரிக்கிறதுக்குள்ளேயே நீங்க ஒரு நாள் ஆக்கி போடுவீங்க போலயே. இங்க அக்கா கூப்பிடுங்க, உங்கள்கிட்ட எங்களுக்கு பேச்சு. நாங்க பத்தக்கா தான் பார்க்க வந்தோம், பத்தக்காட பேசிக்கிறோம். பக்ரீத்துக்கு பிரியாணி கொண்டு வந்து மாதிரி சொல்றது இல்ல, அத சொல்லாம வேற ஏதாவது ஆவி பறக்க பறக்க சுட சுட இருக்குது. சிக்கன் பிரியாணியா இல்ல மட்டன் பிரியாணியா? பத்து வேற யாரும் இல்ல, என் மயனுக்கு தான் கட்டி வச்சிருக்கு. எங்க வீட்டு மருமகனே அடியா சிக்கு, உங்க அம்மாவை கூப்பிடுறீ, உங்க அம்மாக்கு பழகினவங்களா தெரிஞ்சவங்க வந்துட்டாங்கன்னு கூப்பிடுறியோ? வாங்க நீங்க வந்து உட்காருங்க, உள்ள வாங்க. சரி அப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்களா? இன்னும் எந்திரிச்ச வடியில் பல்லுகளை விளக்கல, மூஞ்சிக்கு ஒண்ணு கலகல குளிக்க கொள்ளல, போய் பல்லு விளக்கிட்டு ஓடியாந்துடுறேன். அவன் வந்து செத்த உட்காருங்க அப்படி. சரி 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 போய் தொலைஞ்சா சரி. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்ல. பல்லு விளக்கிட்டு வந்தாலும் சரி, வராம நாளைக்கு வந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அம்மா உட்கார்ந்து விளக்கிட்டு வாங்க. யாரு என்ன பார்க்க வந்திருக்காங்களா? யாரு பரிமள வீட்ல இருந்து காலையிலே வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்களே அதெல்லாம் பிரியாணி இல்ல. அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க வேற யாரு? வாங்க, ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? வந்து உட்காருங்க, முதல்ல யாரா இருந்தாலும் வாங்க உள்ள வந்து உட்காருங்க. எங்களை தெரியலையா? தெரியல சொல்ற வாயா சொல்லப்படாது கண்டுபிடிக்க வேண்டாம். நாங்க யாரு? எல்லாம் உங்க உயிர் தோஸ்துதே. எங்களுக்காக நீங்க உயிரே